நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை தொடர்ச்சியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுட்டே வராங்க. விசாரணை போயிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து 23வது நபராக அஸ்வத்தாமன் என்ற ஒரு வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இதில் என்ன ஒரு அதிசயமா பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இவரு ஆம்ஸ்ட்ராங் கூட ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் தான் இருக்காரு. ஏன்னா குடும்ப விழாக்கள்லாம் சென்று கலந்துருக்காரு. ஆனா இந்நிலையில இந்த வழக்கில் கூட இருந்த ஒருத்தரே கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன சார் நடக்குது? இப்போ அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன தொடர்பு, என்ன பிரச்சனை சார்? அதாவது ஜூலை 5ஆம் தேதி மாலை ஒரு 5:55 மணிக்கு கூலிப்படையினரால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். எப்பயுமே ஒரு படுகொலை அப்படி நடக்கும்போதுனா கூட அதுக்கு என்ன மோட்டிவ்னு தான் போலீஸ் பார்ப்பாங்க. மோட்டிவ்னா ஏதோ ஒரு இடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்ததுன்னா, அந்த பணம் கொடுத்தவங்களா இருந்தாலும் இல்லை பணத்தை இழந்து போனவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுங்க, அதனால் ஒரு கொலை நடந்துச்சுங்கன்னு ஒரு மோட்டிவ் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அந்த மோட்டிவ் வச்சு அந்த வழக்கை முடிப்பாங்க. இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அன்று இரவே ஒரு முடிவு வருது. ஏன்னா ஒரு 3 ஹவர்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டடி எடுக்கிறாங்க. 7 நாள் கஸ்டடி கேட்குறாங்க. 5 நாள் கஸ்டடி கொடுக்கும்போது அந்த 5வது நாள் கஸ்டடி இன்டராகேஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். திருவேங்கடம் சொல்லிட்டு புழல் ஆப்போசிட்டில் வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வச்சு அவரை காவல்துறை தாக்க முற்பட்டார்ன்றதுனால என்கவுண்டர் செய்யப்பட்டார். சப்சிக்வெண்ட்டாக அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இந்த என்கவுண்டர் நடந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், குற்றவாளிகளுக்குள்ள ஒரு பீதி, ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அது ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். காவல்துறை ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்படி ஸ்டாண்ட் எடுத்தால் தான் இவங்ககிட்ட உண்மையை வர வைக்கணும்ன்ட்டு. அது குறிப்பாக ஒரு 4-5 நாளாக ஒரு லேக் இருந்துச்சு, ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ஒரு மோட்டிவை சொல்லிட்டான். 2023 எங்கள் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார், ஆற்காடு சுரேஷ்ன்ட்டு. அதில் பின்புலத்தில் இவர் செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொன்னாங்க. ஆனால் அந்த வழக்கில் ஒரு 12 பேர் கைது செய்யப்பட்டு அவங்க குண்டர் தடுப்பு இடத்துல சிறைக்கு போயிட்டு அவங்க திருப்பி வேற ஒரு வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த வழக்கில் எப்படி இவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேரை பயன்படுத்தினாங்கன்றது ஒரு சர்ச்சையாச்சு. அப்போ காவல்துறை ஆணையாளராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுக்கான மோட்டிவ் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அவர் மீடியாவில் சொன்னார். அது ஒரு பெரிய விவாத பொருளாகி உடனே சிஓபி மாற்றப்படுகிறார். சிஓபி மாற்றப்பட்டோன்னே அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது தான், குற்றவாளிகளுக்கு கிரிமினல்ஸுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அருண் ஐபிஎஸ் சொன்னார். ஏடிஜிபியும் மாறிட்டார். அப்போ 11 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 11 பேரில் ஒருத்தர் இறந்து போகிறார், 10 பேர் தான் இருக்காங்க. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனித்தனியாக கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது ஒரு 3 பேரை சொல்கிறாங்க. மலர்குடி, அதுக்கப்புறம் அஞ்சலை, அதுக்கப்புறம் ஹரிஹரன் ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. ஹரிஹரன் அவர் தான் இந்த நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது, ஏன்னா 10 டீம் ஃபார்ம் பண்ணாங்க, எங்கே வச்சு விசாரிச்சாங்கன்னே தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க வெள்ளூர் பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு டீம் ஒவ்வொருத்தரை தனித்தனியாக கொண்டு போய் விசாரிக்கும் பொழுது தான் அந்த ஏ எல்லாத்தையும் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு பி கிட்டே சொல்கிறது. ஆனால் ஏ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். பி எல்லாத்தையும் சொல்லிட்டாருப்பா, எல்லா சப்ஜெக்டும் எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறது கேட்டால், 11 பேர் இருந்தீங்க நேற்று, இன்றைக்கி 10 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு காவல்துறை அந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை மாற்றும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டால், எல்லாருமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த 11வது நபராக இருந்தவர் ஒருவர் போயிடுறாரு. அவர் தான் திட்டமிட்டார், ஆயுதங்கள் வைத்திருந்தார், அவர் தான் ஃபஸ்ட்டு வெட்டினார் சொல்லிட்டு திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த 3 பேர். அப்போ இந்த ஹரிஹரனை விசாரிக்கின்ற பொழுது அவர் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. இந்த விஷயத்திற்கு ஸ்கெட்சு போட்டது எல்லாமே நான் தான் பண்ணேன், இதுக்கு பயன்படுத்திய செல்ஃபோன் எல்லாருமே 2 செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கொலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோன் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு அவர் ஒரு சதீஷ்ன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சதீஷ்ன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்தார். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க திருப்பி இன்னொரு ஹரிதரன் சொல்லிட்டு ஒரு ஏடிஎம்கேவனுடைய கடம்பத்தூரில் கவுன்சிலர், அவருடைய பேர் சொல்லப்படுது. அவர் ஏன்பா எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட சொல்லி கொடுத்தாங்க அப்படின் போது இது நீண்டுக்கிட்டே போகுது. அடுத்து அந்த ஹரிதரனை தூக்கி செக்யூர் பண்ணி விசாரிக்கின்ற பொழுது அவர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ இது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிலருடைய திட்டமிடல், அவங்களும் இது உள்ளே இருந்திருக்காங்கன்றது. அப்போ அப்படியே டீட்டெயிலாக உள்ளே போகும்போது தான் என்ன தெரியுதுன்னா,
எல்லாரும் தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது முகிலன், அப்பு, விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு பணியாளர் ஆமாம் அது மாதிரி வந்து பல்வேறு நபர்கள் சொல்லி கரெக்டாக வந்து 21 பேர் ஆயிடுச்சு இந்த வழக்கில். அக்யூஸை வந்து செக்யூர் பண்ணி இது பண்ணுறாங்க. காவல்துறையை பொறுத்தவரையிலும் இந்த குறிப்பிட்ட வழக்கு வந்து ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான வழக்கு, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு கொலையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் வழக்கு, இதில் சரண்டர் ஆகிட்டாங்க, கேஸ் போய்டும். ஆனால் இது வந்து தேசிய அளவில் பேசப்பட்டுருச்சு. இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வரையும் நட்டா வந்து ட்விட்டரில் பதிவு போடுற அளவுக்கு, ராகுல் காந்தி போடுற அளவுக்கு மாயாவதி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கான ஒரு இதாகிப்போச்சு, சான்ஸ் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. தமிழகத்தினுடைய முதல்வரும் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அப்படின்னும் போது இதை ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக விசாரிக்கின்ற பொழுது காவல்துறைக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லும் பொழுது அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பியே விசாரணை பண்ணியிருக்காங்க. அவரோட தொடர்பில் இருந்தவங்க, அடிக்கடி ஃபோன் பேசினவங்க, தொழில் ரீதியான நண்பர்கள். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்னும் போது அவருக்கு எல்லாரோடையும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமன் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி நேற்று வந்துச்சு. அது ஏற்கனவே வந்து நட்பாக பழகியிருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா தான் இருந்திருக்க மாதிரியான விஷயங்கள் தெரியுது. ஆனால் ஒரு சில ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளில் வந்து முன்னாடி இப்போ கூட அவங்க வந்து நல்லா தான் பேசிட்டு இருந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் கடைசி வரையும் வந்து அவர்கள் தொடர்பில் தான் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மகள் அந்த குழந்தையுடைய பிறந்தநாள் வந்துட்டு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சு, ஜிபிஎன் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு திருவேற்காடில். அந்த நிகழ்வில் கூட இவர் போய் கலந்துருக்குதான வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு டைட்டான வந்து ரிவெஞ்சோ இல்லை ஒரு பெரிய பகையோ நீயா நானான்ற பகையோலாம் இருந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் வகைனா ஆற்காடு சுரேஷ் படுகொலை ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு, ஒரு பக்கம் ஆருத்ராவை பற்றி பேசுனாங்க, ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் பிரச்சனையாக இருக்குமான்றாங்க, ஒரு பக்கம் பார் கவுன்சில் தேர்தலில் வந்து இவர் யாருக்கு கை காட்டுறாரோ அவர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வட சென்னையில் வந்து ரவுடிசம், ஒரு பக்கம் வட சென்னை ரவுடிசம் அப்படின்னும் போது கேட்டிங்கன்னா மறைமுகமாகவே நடக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை பட்டியலிட்டு இருக்கிற, காவல்துறை சொல்லியிருக்கிற இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறவங்களாம் ஒன்றும் பெரிய லேபிள்டு ஆட்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இது தெரில. பட் ஆனால் இது ஒர்க் அவுட் பண்ணி பிளான் கொடுத்தது லேபிள்டு ஆளாக தான் இருக்க முடியும். ஏன்னா அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குன்றாங்க. இப்போ மலர்கொடிக்கு ஒரு மோட்டிவ் இருக்குன்றாங்க, அதே போல் அஞ்சலிக்கும் வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது. ஆற்காடு சுரேஷ் வந்து தன்னுடைய கணவர் அவருடைய கொலைக்கு பழிவாக தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹரிஹரன், அருள் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குது. வேற மோட்டிவ் இல்லை. அருள் வந்து ஆற்காடு சுரேஷோட ரிலேட்டிவ்ன்றாங்க. அதே மாதிரி இதில் கூலிப்படைன்னு பார்க்கும்பொழுது திருவேங்கடம் தான் கூலிப்படை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. கூலிப்படை பியூர் கூலிப்படையே வரல, எல்லாமே அருள்லாம் கூட இருக்காங்களே சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஆற்காடு சுரேஷுடைய உறவினர் அருள்னு அவர் சொல்கிறாங்க, அஞ்சலி அவங்களுடைய மனைவி அப்படின்ற மாதிரி வராங்க. மலர்கொடி எப்படி இது உள்ள வந்தாங்கன்னே தெரியல. அவருடைய கணவருடைய அந்த படுகொலையில் வந்து ஆம்ஸ்டாங்கும் சம்மந்தப்பட்ட அதுக்கான ரெக்கார்டோ எதுவுமே இது வரைக்கும் தெரியல. அது மாதிரி கதை எதுவும் வரலையா? நம்ம நிறைய கதைக்கு பார்க்குறோம் இல்லையா? அவர் பேர் வந்து தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டு 97 2002 நினைக்கிறேன் அந்த டைமில் அவர் படுகொலை செய்யப்படுறார். அதற்கு பழிக்கு பழியாக வந்து அந்த கொலையை வந்து அரங்கேற்றியதாகவும் அதுக்கு தலைமை தாங்கிய மயிலாப்பூர் சிவகுமார் என்பவர் அவரையும் வந்து படுகொலை செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த என்டையர் ஸ்டோரி கதைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பேர் அதில் வந்த மாதிரி தெரில. அதில் கிளியர் டாப்பாக இவங்க பணம் கொடுக்கும்போது இவங்க அக்கௌண்ட்லேருந்து அருளுக்கு போச்சுன்றதுனால தான் அவங்களை கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் நம்ம யாரும் பார்க்கல. சம்பவ சிந்தியில் இன்னும் ஆமாம் அது மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது கூட காவல்துறை இதை சொல்லலை. நல்லா ஒன்று கேட்டுங்க, காவல்துறை இது வரைக்கும் சிஓபியாக அருண் சார் அவர்கள் பதவியேற்ற பிறகு அன்னைக்கு ஒரு நாள் வச்ச ப்ரெஸ் மீட் தான். அதுக்கு பிறகு இந்த கேஸுடைய அப்டேட்டுன்னு சொல்லிட்டு காவல்துறை உட்காந்து பிரீஃப் பண்ணவே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வழக்கு பார்க்குறதா இல்லை ப்ரெஸ் மீட்டை போட்டு பண்ணுறதான்ட்டு. பத்திரிகைகள் ஒரு சில பத்திரிகைகள் நேரடியாகவே என்னவோ கமிஷனர் கூடயே பயணித்து பார்த்துட்டு வந்த மாதிரியும் ஸ்பெஷல் டீம் கூட பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்கிற கருத்து தான் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. இந்த அஸ்வத்தாமன் இதனால் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா இது வந்து திருவள்ளூரில் ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். 155 ஏக்கர் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இந்த அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ இந்த முரண்பாடு தான் முற்றி கடைசியாக வந்து ஒரு மோட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு செய்திகள் வந்தவொன்னு தான் இருக்குது. ஆனால் இது யாரும் நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை யாரும் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை பொறுத்தவரைன்னு கேட்டால் என்டையர் சினாரியோ, என்டையர் வழக்கு இது எல்லாமே நமக்கு ஃபைனல் ரிப்போர்ட்டில் தான் தெரியும். 100 பேரை கூட இவங்க சேர்க்கலாம். இவங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் 20-30 நாளுக்கு மேலே டைம் இருக்குது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு. 1 மாதம் தான் ஆயிருக்கு இப்போ டைமு. 1 மாதத்துலேயே இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டை காவல்துறை கொண்டு வராங்க. ஒரு பக்கம் ஒரு விஷயம் பேசப்படுது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார், ஒரு வழக்குன்னா அந்த வழக்கு வந்து மீடியா ட்ரையல் பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவங்க தான் அக்யூஸ்னு. உங்களுக்கு தெரியும், நான் சம்பவம் நடந்து 2வது நாளே என்ன சொல்லிட்டாங்க, அந்த இது ஃபைனல் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும்போது
என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் குற்றவாளி இல்லைன்ட்டாங்க அரசியல்வாதிகள்லாம். அப்போ யார் குற்றவாளி நீ சொல்லு. காவல்துறை எது இருக்கு, முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யும். இதில் எப்படி அசால்ட்டாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஜேபி நட்டா வரையும் போயிடுச்சு. ஜேபி நட்டாலேருந்து இவர் அமித்ஷா வரையும் இந்த வழக்கை பற்றியான விஷயங்கள் தெரியும். கவர்னர் கூப்பிட்டு அவர் விசாரித்து கேட்டதாகவும் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் 31 நாளில் இவ்வளோ கொலைகள் நடந்து அவ்வளோ கொலைகள் நடந்து எதிர்கட்சிகள் தூக்கி போடுறாங்க. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் பிரதான கட்சிகள் எல்லாத்தினுடைய நிர்வாகிகளும் உள்ள இருக்காங்க சப்ஜெக்ட்ல. அதுக்கப்புறம் யாராவது பேசுனாங்களா பார்த்தீங்களா? அரசியல்வாதிகள் யாருமே பேசலையே. டைட்டா பயங்கரமா பேசுறாங்க. ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஆமா, எல்லா நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய. அதை மீறி இன்னொன்று அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம்னா வழக்கறிஞர்கள் ஒரு குரூப்பே வந்து இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதான் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவம் இல்ல. அது என்ன கேட்டா வழக்கறிஞர், இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். வழக்கறிஞர் போது நம்ம ஆபீஸ் கூட பாத்தீங்கன்னா எல்லா ரவுடிகளுடைய வழக்குகளும் வரும். வழக்கா எடுத்துணுமே தவிர அண்ணன் மாமா மச்சான் போயிட்டு மிங்கிள் ஆகுறது வந்து பெரிய ஒரு சிக்கல். அதுதான் இப்போ இந்த தம்பிகளோ இந்த சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு குளறுபடி என்னன்னு கேட்டா, அவங்க அட்டாச் ஆகிடுறாங்க சப்ஜெக்டோட. சட்ட ரீதியாக ஒரு வழக்கில் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பின்புலமாக செயல்பட்டார், போனார், வந்தார்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 482 டைரக்ஷனை போட்டு, இப்போ புதுசாக சட்டம் மாறி போச்சு, இப்போ டைரக்ஷனை போட்டு என்ன பண்ணணும், இம்ப்ளீட் பண்ணுங்க அக்யூஸ்ட்னு சொல்லணும், இல்லை ஆல்டர் தி எஃப்ஐஆர்னு சொல்லி கேட்கணும். சட்ட ரீதியாக தானே போராட்டம் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் போய் ஆயுதத்தை எடுத்து ஒருத்தர் தாக்கிட்டா அது முடிஞ்சிருமா? அதுக்கு அடுத்ததான பிரச்சனைகள் நிறையா இருக்குல்ல. இப்போ சட்ட சிக்கல்கள் ஒரு பக்கம், வழக்கறிஞர்கள் தலையிட்டு இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஒவ்வொரு மேட்டர் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் இவர் நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குனார். அது சந்தோஷமான விஷயம். ஆனால் இவரை படுகொலை செய்வதற்கும் வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னும் போது தான் இது மக்கள் மத்தியில் என்ன ஆச்சுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம். இந்த வழக்கறிஞர் தொழில் நடைமுறை சட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிசிங் அட்வொகேட்னு ஒரு குரூப் இருப்பான். இவனுடைய வேலையை ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் தான் தெரியும். ஒரு சில வக்கீல் என்ன கேட்டிங்கன்னா வெறும் என்ரோல்மெண்ட் பண்ணுறது, என்ரோல்மெண்ட்டை பண்ணிட்டு பஞ்சாயத்தை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் போய் தலையிடுறது சிக்கலை மாட்டேங்குது. ஆனால் பேர் வரும்போது எப்படி இருக்கும், நீங்கள் போட்டு தட்டி பாருங்கள். ஸ்டேட்டஸ், கேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் அட்வொகேட் பேர் போட்டால் வரும், கிளைண்ட் போட்டால் பேர் போட்டால் வரும், கேஸ் நம்பர் போட்டால் வரும். அது மாதிரி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறவர்களுடைய பெயர்களை போய் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வழக்கு வருதான்னு பாருங்கள், வாய்ப்பே இல்லை. அது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பார் கவுன்சிலும் நம்ம உயர்நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ஒரு மனுவை கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் ரியல் எஸ்டேட் நீங்கள் சொன்னீங்க 155 ஏக்கர் நிலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 150 ஏக்கர் நிலம் மேட்டராக இருந்தால் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்பவுமே பஞ்சாயத்துன்னு வரும்போதுன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஃபேவராக தான் பேச வேண்டியது வரும். அப்போ பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணார், இன்னொருத்தர்கிட்ட போவார். அது மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நேரடியாக இவங்க பேசிக்கக்கூடிய ஆட்கள் தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமனாக இருந்தாலும் சரி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் காலம் சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களாக இருந்தாலும் சரி, பேசி முடித்திருக்கக்கூடியனா பேசாமல் விட்டதின் வீரியம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது பகையாக முற்றி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் சிண்டிகேட் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதில் யார் யாரெல்லாம் குட்டி குட்டி மோட்டி பாருங்க. இப்போ ஆற்காடு சுரேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கில் வேற அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் குண்டாஸை அவங்க வந்து போட்டாங்க. குண்டாஸை ரிவோக் பண்ணிவிட்டு அவங்க வெளில வந்து வேற ஒரு கேஸ்லேயே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங்கும் அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு புது ரூட்டை அவங்க போடுறாங்க. அப்போயே காவல்துறைக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரமும் டச்சும் பண்ண முடியும். எப்பயுமே ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கெட்சை வந்து இது நம்ம துப்புரவு தொழிலாளர் மாதிரி ஒரு டீம் இருந்திருக்கு. ஆட்டோவில் ஒருத்தர் 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணி ஃபுட் டெலிவரி ஸ்விக்கி ஜொமேட்டோ டீம்லாம் வந்து அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு போது இது வந்து ஒரு டீட்டெயில்டு ஸ்கெட்சு. சும்மா சர்வசாதாரணமாக போகிற வெளில அடிச்சுட்டு போகிற கதை கிடையாது. அந்த குறிப்பிட்ட நாளும் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னும் போது இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே விசாரிக்கிறேன். நான் தான் சொன்னேன் 500க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து நேரடியாக அவர் தொடர்பில் இருந்தவங்க, இதை பற்றி பேசுனவங்க, போனவங்க, வந்தவங்கன்னு எல்லாரையும் விசாரித்து அதில் ஃபில்டர் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸ் பிரமுகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருன்னா கூட இவர் 2 வார காலமாகவே வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் மும்பை போனதாக ஒரு தகவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த செல்ஃபோனெல்லாம் வந்து ஹரிதரன் சொல்லிட்டு ஒருத்தர் தண்ணிக்குள்ளே போட்டார். அந்த செல்ஃபோன் ஆய்வுகள் எல்லாம் எடுக்கும்போது எல்லாமே ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது இந்த கம்யூனிகேஷனு, இந்த செல்ஃபோன் டவரு, இந்த டம்டம் போட்டு பார்க்குறது, எந்த இடத்துல இருந்தாங்க, எங்கே பேசுனாங்க, எவ்வளோ நேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் டீட்டெயில்ஸ் இதில் வந்து அருளோடி ஒரு நிறைய நேரம் பேசின மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. போன மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட காவல்துறை வந்து யாராக இருந்தாலும் இந்த வழக்கை வந்து ஜஸ்ட் லைக் தட்டு சும்மாலாம் ஒருத்தர் சேர்க்கவும் முடியாது. ஏன்னா வழக்கு அப்படிப்பட்ட வழக்கு. சும்மாவே வந்துட்டு 2 வாட்டி ஒரு ஃபோன் பண்ணார்,
யார்கிட்ட ஆம்ஸ்டாங் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வழக்கில் சேர்க்க முடியாது. முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் தான் காவல்துறை 2 வாரமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. 2 வாரமாக பல மாதங்களாக இவங்களோட சிடிஆர் எடுக்கிறாங்க. இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்ட பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கைதுன்ற ஒரு நடவடிக்கையே போகிறாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூட ஒரு விஷயம் அது. ஏன்னா கூடவே இருந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருக்காங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கோணங்களில் போயிட்டு இருக்கு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை கைது பண்ணி அவரை வந்து விசாரிப்பாங்க, ஒருத்தரை கைதே பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. மெயினான கிஃப்டாக இருப்பா, அவர் ஜாலியாக சுத்து ராஜா, நீ எங்கே ராஜா போகிறன்ட்டு. ஆனால் தேவைப்படும் போது காவல்துறை அவங்கள வந்து செக்யூர் பண்ணுவாங்க. அப்படி காவல்துறையோட ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இது வரைக்கும் காவல்துறை எந்த ப்ரெஸ் மீட்டும் வைக்கல. வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க, மீடியாவில் பேசுகிற எல்லாமே பேசுகிறோம். காவல்துறை அதை பிரீஃப் பண்ணும்போது தான் ஆம்ஸ்டாங் அவருடைய வழக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்று வரை 22 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலரை செக்யூர் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி கஸ்டடி எடுத்து 3 நாள் வந்து அருள், இந்த டீம்லாம் புன்னை பாலு, அப்புறம் வந்து கூட இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து கஸ்டடியில் தான் இருக்காங்க. நிறைய பேர் ட்ரேஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆமாம், ஏன்னா அதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷனுடைய ஸ்டைலு. சும்மா வந்து காலையில் ஒன்று ஆயிடுச்சு, நாங்கள் இன்றைக்கு இவரை பிடித்தோம், அங்கே போனோம், வந்தோம்னு சொல்ல வேண்டிய வேலை காவல்துறை கிடையாது. அதுவும் இல்லாமல் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு குற்றவாளிகளையும் தப்பித்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து டோட்டலாக வந்து என்டையராக உங்களுக்கு தெரியும், ஒரு 1.5 மாதங்களாக அவர் படுகொலை செய்யப்பட்டது இன்னைக்கு வரையும் அந்த வழக்கு டெய்லியுமே பேசுகிறோம். டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு முதல்வருடைய தொகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அப்போ முதல்வருடைய தொகுதியில் நடந்திருக்கு. தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின் போது அனைத்து அரசியல் கட்சியினரும் வந்து பங்கு பெற்ற ஒரு இறுதி நிகழ்வாக ஆம்ஸ்டாங் அவருடைய நிகழ்வு இருந்துச்சு. அவருடைய மரணம் அந்த அஞ்சலி செலுத்தி போகிறாங்க இல்லையா, அந்த அவரை வந்து இது பண்ணும்போது அந்த சமாதிக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா, அவரை எடுத்துகிட்டு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எல்லா கட்சிக்காரங்களும் வரக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. சார், இந்த சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, காவல்துறை வந்து ஒவ்வொருத்தராக வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விசாரணையில் கொண்டு வராங்க. இது போயிட்டு இருக்கும்போதே ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு ரிட்டர்னிங் லெட்டர் வருது. நீங்களும் வந்து விரைவில் வந்து உங்கள் குழந்தையை கடத்தி நாங்கள் இந்த மாதிரி கொலை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் கடிதம் வருது. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இல்லை, அதாவது அதை வந்து காவல்துறை விசாரிக்கிறாங்க பிரதர். அதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அது மாதிரியான அதுவும் டைப்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. டைப் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையா இல்லை இது யாராவது பின்னாடி இருந்து இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு இதே மாதிரி ஸ்டைலில் இதுக்கு முன்னாடி வந்து கடிதங்கள் வந்திருக்கு காவல்துறைக்கு அப்படின்ற மாதிரி வந்து தகவலை விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் யாரோ ஒரு 2-3 பேரை செக்யூர் பண்ணுங்க, அவங்க இல்லைன்னு சொல்லி விட்டாங்களாம். இருந்தாலும் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை. ஏன்னா மொட்டை கடிதாசியெல்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ணவும் முடியாது, அசால்ட்டாகவும் விட முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்குது, இப்போ பிரச்சனை அது மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அசால்ட்டாக விட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை கை குழந்தை, அதை போய் நீ என்ன பண்ண போகிற? அப்போ அதை வந்து ஏதோ ஒரு மிரட்டலுக்காகவோ ஏதோ ஒரு அச்சுறுத்தலுக்காகவோ யாரோ ஒரு விஷமிகளை அதை செஞ்சுருக்காங்க. அதனால காவல்துறை தீவிரமாக நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். காவல்துறை வந்து பெண் போலீஸையும் போட்டிருக்காங்க, காவலர்களையும் போட்டு ஒரு 25 பேர் அவங்க வீட்டுக்கு போய் நிறுத்தியிருக்காங்க. அது வந்து தனி ட்ராக்கில் அது போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இது எதாவது வழக்கு குழப்புவதற்காக நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த கேஸை. இதில் எதாவது குழப்பறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும்ல, ஏதாவது ஒன்று பண்ணி டைவெர்ட் பண்ணி போலீஸை டென்ஷன் பண்ணி நடுவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறை வந்து விசாரணை சிபிஐக்கு மாற்றுங்கள். சிபிஐ போனால் நாளைக்கு காலையிலே கையெழுத்து போட்டு கேஸை முடிச்சு கொடுத்துட்ற மாதிரி அதெல்லாம் நடக்க வேண்டிய எத்தனையோ வழக்குகள் நம்ம பட்டியலிடலாம். சிபிஐக்கு போன வழக்குகள்லாம் திரும்பி வந்துருச்சு. ராமஜெயம் முக்கியமான ஆள், KN நேரு அவங்களுடைய தம்பி, அந்த வழக்கு சிபிஐக்கு போய்ட்டு திருப்பி சிபிசிஐடிக்கு வந்துருச்சு. சிபிஐனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, சுற்றி வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுலேயும் அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது. இவர் வந்து திமுகவினுடைய பிரமுகர், சிபிஐ இஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ அந்த விசாரணை இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் சப்ஜெக்டாக இருக்கும். அதுபோல் இதை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சிபிஐக்கு மாற்றிருந்தால் கூட 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் ஒரு 7-8 அக்யூஸ்டை பிடிக்க முடியும். ஆனால் இவர்கள் வந்து எல்லாரையும் செக்யூர் பண்ணி கிட்ட நெருக்கி கொண்டு போய் வழக்கை முடிப்பதற்கு வேகம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது காவல்துறை ஒவ்வொரு ஆள் அதாவது முதல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் இருக்காங்கனாலே அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டாங்க, பட்டன் விட்டு வேற ஆள் யாராவது பிடிச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆரம்பத்தில் கண்டெல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க, இந்த கட்சியிலேருந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க, இந்த கட்சியிலேருந்து நீக்கவில்லையானலாம் குரல் எழுதிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து காவல்துறைக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. நாளுக்கு நாள் வந்து காவல்துறை வந்து ஆமாம் இல்லை எல்லாரும் பொதுமக்களே பாராட்டு தான் தெரிவிக்கிறாங்க சார். ஏன்னா பொதுமக்களோடு நம்ம பயணிக்கிறோம், நம்ம சும்மா மீடியாவில் பேசுகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், அந்த சப்ஜெக்டில் எல்லாரோட நம்ம பழகுறோம். எல்லாருக்குமே வந்து இந்த வழக்கு போகிற வேகம் வந்து பிடிச்சிருக்கு. அடடா பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவங்க மக்களுக்கு சொல்ல வராங்க, இதில் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை வந்து புரிய வைக்க வராங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி இப்போ எல்லா கட்சியிலேருந்து ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஒரு வழக்கறிஞர் டீம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது இதுக்கு பின்னாடி இருந்து இன்னும் அந்த மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவங்க யாருன்னு வந்து இந்த போலீஸ் எப்போ நெருங்குவாங்க,
இதுக்கு பின்னாடி யாரோ இல்ல, இருக்காங்க. அது- அவங்கள வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பு. அதுதான் இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதை நம்ம தீர்மானிச்சிட முடியாது. நம்ம ஒரு 4 பேர் பேரை சொல்ற முடியாது. அது காவல்துறை விசாரணைலாம் காவல்துறை விசாரணை தெரியும். பட் ஆனா காவல்துறை இவ்வளவு தூரம் போயிட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியோட மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, முக்கியமான பொறுப்பு இளைஞர் காங்கிரஸ் நினைக்கிறேன், முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகியை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அப்படின்னா காவல்துறை எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்க அப்படின்றதான் அர்த்தம். அவரோடையும் ஒரு குற்றப்பின்னணி கொண்டவரா? ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ரவுடி நாகேந்திரன், அவர் வந்து வேலூர் ஜெயிலில் வந்து ஆயுள் தண்டனை கைதியா இருக்காருன்னு சொல்லி ஆமா, ஒரு விஷயம் ஆமா, கேள்விப்படுறோம். ஆமா, ஆமா. ஸோ அவருக்கே குற்றப்பின்னணி இருக்கா சார் அஸ்வத்தாமன் என்பவருக்கு? இல்ல குற்ற பின்னணி அப்படின்றத கேட்டா அவங்க அப்பா மீது வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவர் ஒரு வழக்குல வந்துட்டு ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் இருக்காரு. இவர் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்கும்போது நடுவில் கடந்த ஆண்டு கூட ஒரு வழக்கு, ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் மேட்டர்ல வந்து ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செஞ்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மோட்டிவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரியல் எஸ்டேட் மோட்டிவாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா ரியல் எஸ்டேட்டில், அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கும்போது எல்லாமே இவர் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஒரு சில வழக்குகளில் வந்து ஏற்கனவே அவங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர் வந்து தென்னரசு அப்படின்றவர் வந்து மாவட்ட தலைவர் இருந்தார் வடசென்னையில். அவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இவர் ஒரு சிலர் வந்து சேர்க்கப்பட்டாங்க. சிஐடியோ சிபிஐக்கோ அந்த வழக்கு மாறிச்சு. அதுலேயும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அப்பர் ஹேண்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் நிறைய விஷயம். இப்போ நான் என்ன கேட்டால், உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நேரடியாக பேசணும். என்ன தான் உன் பிரச்சனை சொல்லியான்னு பேசிடணும். அதை பேசாமல் விடுவதன் விளைவு தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இது மாதிரியான ஒரு இடத்திற்கு கொண்டு போயிடுச்சு. அவர் பிஸியாக போயிட்டு இருக்காரு, இவங்களும் பிஸியாக போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் தான். நெருக்கமாக இருந்தவர்கள், பேசக்கூடிய ஆட்கள் தான், பேசாமல் வெளியூர் ஆள் கிடையாது. அவர் என்ன வந்து பஞ்சாப்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகலை, இவங்க என்ன வந்து யூபிலேருந்து வந்து செட்டில் ஆகலை. எல்லாருமே என்ன கேட்டால் இங்கே ஒரே இடத்துல இருந்து பழக்கப்பட்டவர்கள் தான். இது காழ்ப்புணர்ச்சி, கருத்து வேறுபாடுகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் பகையாக முற்றி தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் எல்லாம் உள்ளே வந்துட்டார். இன்னும் ஒரு சிலர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறது தான். கூட இருந்தவர் தான் வந்து இப்போ அவர் எப்பயுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு சுற்றி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு சுற்றுவார். ஆனால் கொலை நடந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இல்லை அவ்வளோ க்ளோஸாக இவங்க இருந்தவங்க கிடையாது. இவங்க இந்த டீம் வேறு அந்த டீம் வேறு சார், நல்லா கேட்டுங்க. இவங்க வேறு அவங்க வேறு இருந்தாலும் பழக்க வழக்கம் இருக்குது. சந்திச்சுப்பாங்க, ஃபங்க்ஷனுக்கு போய்ப்போம். இப்போ பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னா ஃபங்க்ஷன் போய்ப்போம். அவங்களுடைய திருமணங்களுக்கும் இவர் போய் வந்து பங்கு பெற்றிருக்காரு, அது வேறு. பட் ஆனால் அவர் கூடவே இருக்கிற டீமில் இவங்க கிடையாது. எப்பயுமே இருக்கிற ஒரு ஆள் வீட்டு பக்கத்தில் இருக்கோம் என்னன்ட்டு ஒரு இது தானே. நம்ம அது ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட நம்ம சொன்னோம். போலீஸ் ப்ரொடெக்ஷன்னா நம்ம ஈஸியாக கேட்டு வாங்கலாம். நீதிமன்றத்திலேருந்து ப்ரீவியஸாக வந்து முதல்ல வந்து லேண்டு கிராபிங் சம்மந்தப்பட்ட ஒரு சில வழக்குகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. காழ்ப்புணர்ச்சி காலமாக 2007 2008 நினைக்கிறேன் அதிமுக பீரியடில் வந்துட்டு வழக்குகள் போடப்பட்டுச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்போ ரங்கநாதன் எம்எல்ஏ கூட அவர் இருந்தார் அப்படின்றதுக்காக ஒரு சில வழக்குகள் அவர் சேர்க்கப்பட்டார். அந்த வழக்கு நீதிமன்றமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை இவங்க நினச்சிக்கிருக்காங்க என்னென்னா, நம்ம போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. என்னதான் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சண்டை போடலாமே. சண்டை போட்டு நீ சட்ட போராட்டம் நடத்தி 2 பிஎஸ்ஓ வாங்கி வச்சுக்கலாமே. அப்படியான விஷயத்தை என்ன கேட்டால் ஒரு அசால்ட்டாக இருந்துட்டாங்க. என்ன கேட்டால் யார் வருவா பார்த்துக்கலாம் அப்படின்றதான இருந்தபோது தான் கடைசியில் தெரிஞ்சவங்களை வெளியூர் ஆள் அவங்கெல்லாம் கிடையாது. கூட இருந்தவங்கன்றதை விட பழக்கப்பட்டவர்களே, இவங்களாம் பழக்கப்பட்டவர்களே இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாயிருச்சு. காவல்துறை மிக விரைவில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதற்கான குற்றவாளிகளை வந்து சட்டத்தை முன் நிறுத்துறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இதில் போலி குற்றவாளிகளையோ இல்லை செட் பண்ணி குற்றவாளிகளையோ கொண்டு வர முடியாது. ஒரிஜினல் அக்யூஸ்டை தான் எடுத்துகிட்டு வந்து நிறுத்த முடியும். இவர்கள் குற்றவாளிகளா இல்லையான்றது ட்ரையல் நடந்து வழக்கு நடந்து இந்த வழக்கினுடைய சான்றாவணங்கள், சாட்சிகள், அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து இதில் 4 பேர் பிறல் சாட்சி ஆவான். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடந்து இந்த வழக்கு நடக்கணும். இப்போ இது கேஸுக்கு அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க, பிடிச்சி உங்களை ஜெயிலில் போடுறாங்க, உங்கள் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடலாம், எல்லாம் போடலாம். பட் ஆனால் ட்ரையலை கண்டக்ட் பண்ணி அதற்கு பிறகு தானே தீர்ப்பு வரும். அதுக்கு முன்னாடி தானே வந்து விஷயமே இருக்குது. விருதி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் சார். இப்போ நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, இந்த வழக்கறிஞர்கள் ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் யாருன்னு கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணுன்ட்டு. அட்வொகேட்ஸ்னால் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, குற்றவாளிகள் ரவுடிகள் யார் இருந்தாலும் சரி சட்ட போராட்டம் நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயில் வாங்கி தரது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா, ஒரு க்ரைமுக்கு இவங்களே பிளான் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அட்வொகேட்ஸ்னால் சட்ட போராட்டம் கோர்ட்டுக்கு போய் நிறைய பேர் லீகலாக ஃபைட் பண்ணுறதை தாண்டி சட்டத்துக்கு புறம்பாக இங்கேயே பேசி தீர்க்கிறது, ஒரு பஞ்சாயத்து பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியும் சில அட்வொகேட்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் பொதுவாக எல்லாத்தையும் இல்லை நீங்கள் நேர்மையாக இயங்குறவங்களும் இருக்காங்க சார். பர்ஃபெக்டான கேள்வி அது. அந்த கேள்விக்கு வந்து அருமையான விஷயம். அது என்ரோல்மெண்ட் பண்ண அடுத்த நாளே வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணுன்ற ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. போய் நீதிமன்றத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஹைகோர்ட்டு போனால் நீங்கள் என்ன தான் 1000 பக்கம் பண்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சா கூட 5 நிமிஷத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க. அதில் பேப்பர் நல்லா இல்லைன்னா, சப்ஜெக்ட் சரியாக இல்லை, அதை நம்ம எடுத்து சொல்கிறது சரியாக சொல்லலை அப்படின்னா நம்ம சைடில் லேக் இருந்தாலும்
அது தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு இருக்குது. வழக்கறிஞர் டாக்டராக கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ மாவட்ட ஆட்சியராக இருக்கும் கூட பயிற்சி ஆட்சியர்னு ஒன்று கொடுக்குறாங்க. பயிற்சி 6 மாத காலம் வந்துட்டு ஃபைல்ஸை பாரு. இப்படிதான் அதை நீங்கள் பாருங்கள், அதில் வந்து ஒரு கைட்லைன்ஸே இருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. இந்த திலீப் கட்கரோடைய பொண்ணு ஒருத்தவங்க இப்போ மாட்டினாங்க இல்லையா பயிற்சி ஆட்சியர், அப்போ நம்ம அதை எடுத்து படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஓ இப்படிலாம் இருக்கும்ட்டு. ஃபைல்ஸை பார்க்கணுமா, 6 மாத காலம் அவங்களுடைய வேலை என்னங்கிட்ட மக்களோட போய் பார்க்கணும் எப்படி இருக்காங்கன்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் பார்க்க சொல்கிறான். ஆனால் நீங்கள் வழக்கறிஞர்கள்னு வரும்பொழுது நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ரோல் பண்ண அடுத்த நாளே பஞ்சாயத்து போயிடறான் சார். போலீஸ் ஸ்டேஷன் போனால் காசுன்ற மாதிரின்னு ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. ஒரு காசு 10,000 ரூபாய் வாங்குறோம், இல்லை 50,000 வாங்குறோம், 5 லட்சம் வாங்கினா அவனுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கொடுக்கணும்ல. அப்படியே விட்டுட்டு அடுத்த கேஸுக்கு போயிடுறது அப்படின்னு போகும்பொழுது இந்த இந்த அவங்களுடைய எண்ணமே மாறும்பொழுது தான் என்ன கேட்டால் இது மாதிரி சிக்கல்கள் கொஞ்சம் நெருங்கி பழகிறது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே வருவாங்க சார். அட்வொகேட்டுன்ற ஆளுக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது சார். எல்லா கேஸையும் எடுத்து பண்ணணும், எல்லாருடைய விஷயங்களையும் பண்ணணும். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிரிச்சுட்டு சாதியை தூக்கி வழக்கறிஞர்கள் விட்டாங்க, மதத்தை தூக்கி விட்டுட்டாங்க, தேர்தல் அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கேட்டால் மாறி டைவெர்ட் ஆகி போனதுன்னு காரணமாக தான் இப்போ பாருங்கள், இவங்க எல்லாம் பெயிலுக்குன்னு போகும்போது அப்போ நீதிமன்றம் என்னென்ன கேள்வி கேட்பாங்க பார்த்துக்கோங்க. பெயில் போனாலும் சரி, HCP போனாலும், ஹைகோர்ட்டில் போய் நிற்கும் பொழுது அவங்க பேச போகிற பேச்சு வந்து பயங்கரமாக இருக்கும். இவங்களுடைய பார் கவுன்சிலே இப்போ வந்து நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வழக்குகளை குறிப்பிட்ட இந்த வழக்கு பல்வேறு வழக்குகள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு தவறான ப்ராக்டிஸு. இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டறியணும். நீதிமன்றத்தில் பணியாற்றுகிற வழக்கறிஞர்கள்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க. இது மாதிரி ஆட்கள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி களை எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ போட்டிருக்க மனு. மிக விரைவில் அது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. நான் பார்ட்டின் பர்சனாக தான் நம்ம போட்டிருக்கோம், நம்ம தான் பேசி ஆகணும். அதனால் அது நீதிமன்றத்தில் பார்த்துக்கலான்னு இருக்கோம். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி பல தகவல் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.